பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மீண்டுமாய் இந்த நாளிலும் உங்களை மீடியா நிகழ்ச்சியிலே சந்திப்பதில் நாங்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இதுவரை 2 தலைப்பிலே நாம் தியானித்தோம். 3வது தலைப்பு தமக்குரிய தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே ஆண்டவர் ஒரு வசனத்தை குறித்து அதில் 6 தலைப்பிலே என்னோடு கூட பேசினார். 1ஆம் தலைப்பிலே அக்கிரமத்தை குறித்து தியானித்தோம். அடுத்தது மீட்டுக்கொண்டு என்ற தலைப்பிலே தியானித்தோம். இன்றைக்கு தமக்குரிய என்ற தலைப்பிலே ஆண்டவர் உங்களோடு கூட என்னோடு கூட பேசுவாராக. அதற்கு உண்டான ஒரு 5 வசனத்தை ஆண்டவர் எனக்கு காமிச்சார். அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நாங்கள் மிகவும் ஆசைப்படுகிறோம். அதற்கு உண்டான 1ஆம் வசனம் வாசிப்போமானால், யோவான் எழுதின நிருபம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். அப்ப தமக்குரிய அவருக்குரிய பிள்ளைகளாய் என்ன பண்ணியிருக்காருன்னா உம்முடையவர்களாய், அதாவது நம்ம எல்லாம் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு என்னுடைய ஜனங்கள் அப்படின்னு சொல்றாரு. கொடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா வசனத்தை கை கொண்டு இருக்கிறார்கள். அப்ப இங்க பாசிட்டிவா ஆண்டவர் சொல்றாரு. வசனத்தை அந்த வசனத்துல வாசிக்கிறோம். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவர் கொடுத்ததான இந்த வார்த்தையெல்லாம் நம்ம கை கொண்டு இருக்கிறோம்னு சொல்லி ஆண்டவர் பாசிட்டிவா சொல்றாரு, உங்களையும் என்னையும் பார்த்து. அப்ப இன்னைக்கு நம்ம எல்லாவற்றிலும் வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இருக்குமா, அதன்படி செய்கிறவர்களாய் நம்ம மாறி இருக்குமான்னு பார்க்கும்போது என்னுடைய வாழ்க்கையில அது கேள்விக்குறிதாங்க. நான் அப்படி வசனத்தின்படி முழுமையாய் என்னை இன்னுமே மாற்றாதபடிக்கு நான் இருக்கிறேன். ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, என்னை குறித்து உங்களை குறித்து அவர் எல்லாவற்றிலும் எப்படி திங்க் பண்ணி வச்சிருக்காரு, எப்படி நினைச்சு வச்சிருக்காரு அப்படின்னா வசனத்தை கை கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றாரு. அப்ப இன்னிலிருந்து இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் போது எல்லாவற்றையும் நாம் கை கொள்வர்களாய் மாத்திரமே இருப்போம். இது யூடியூப்ல நம்ம கேட்கிறோம், இதன்படி கேட்டுட்டு மெசேஜ் நல்லா இருக்குன்னு போகாதபடிக்கு இதை எல்லா விதத்திலும் ஆண்டவர் நம்மளோடு கூட பேசினார், எனக்கு பேசினார், உங்களுக்கும் பேசியிருப்பார் நான் விசுவாசிக்கிறேன். அப்ப இதன்படி நடக்க நம்ம ஒப்பு கொடுப்போம். அதற்குண்டான இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யாத்திராகமம் எழுதின நிருபம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்க முடியும். இப்போதும் நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது அப்படின்றாரு. அப்போ பூமியெல்லாம் என்னுடையதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த உடன்படிக்கை அதாவது அவர் சொல்றதான இந்த வசனத்தை எல்லாம் கேட்டு இதன்படி நம்ம செய்வோமானால், கை கொண்டு இருப்போமானால் சகல ஜனங்களிலும், இந்த உலகத்துல வாழ்ற 830 கோடி ஜனங்கள் மத்தியிலும் சகல ஜனங்களிலும் இந்த வார்த்தையை கேட்டு இந்த வசனத்தை தியானிச்சு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பணிந்து நம்ம அப்படியே நடக்கும்போது என்ன இருப்போம்னா சம்பத்தாய் இருப்போம். சம்பத்துன்ற அதற்கு அர்த்தம் சொத்தாய், அதாவது அவருடைய பிள்ளையாய், எப்படி வேணா நம்ம எடுத்துக்கலாம். அவருடைய பிள்ளையாய் மாறி எல்லாவற்றிலும் சுதந்திரிக்கிற பிள்ளையாய், இந்த பூமியை சுதந்திரிக்கிற பிள்ளையாய் உங்களையும் என்னையும் ஆண்டவர் மாற்ற சித்தமித்திருக்கார். இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவான் எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே வாசிக்க முடியும். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்படிப்பட்டதான தேவன் என்ன பண்றாருன்னா நம்ம வசனத்தை கை கொள்ளும்படியாய் உங்களையும் என்னையும் அவர் தெரிந்து கொண்டார். நான் நினைச்சிட்டு இருந்தாங்க எல்லா விதத்திலும் நம்ம ஆண்டவரை போய் தேடி கண்டுபிடிச்சோம் அப்படின்னு. இல்லை, அவர் எல்லாவற்றிலும் நம்மளை தெரிந்து கொண்டார். அது கடைசியா நம்ம எப்படி தெரிந்து கொண்டார், எப்போ தெரிந்து கொண்டார்னு வாசிக்க போறோம். ஆனா இந்த வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எல்லாவற்றிலும் அவரே நம்மளை தெரிந்து கொண்டு அவருடைய பிள்ளையாய் மாற்றி அவருக்குரிய பிள்ளையாய் மாற்றி இன்றைக்கு உங்களையும் என்னையும் நடத்துகிறார். அப்படிப்பட்டதான பிள்ளையாய் மாற்றி நம்மளை எந்த விதத்துல நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார்னு சொல்லி இனி 2 வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனமும் 16ஆம் வசனமும் நான் வாசிக்கிறேன். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். 15ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நம்மளை பார்த்து சொல்றாரு, நம்மளுடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும்னா ஒரு குறைகளால் நம்மளுடைய நடைகள், நம்மளுடைய பார்வைகள், நம்மளுடைய சிந்தனைகள், நம்ம கையிட்டு செய்வதான காரியங்கள், நம்மளுடைய செயல்கள் எல்லாவற்றிலும் நம்மளுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாவற்றிலும் நம்ம பரிசுத்தமுள்ளவர்களாய் மாறணும். அதான் அந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல, நம்மளை அழைத்த தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்கள். அப்ப எல்லாவற்றிலும் நாம் பரிசுத்தமுள்ளவர்களாய் மாறி அவருடைய பிள்ளையாய நம்ம அவருடைய சித்தத்தின்படி செய்ய ஒப்பு கொடுப்போம். அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்போ அவர் பரிசுத்தர், அதெல்லாம் நீங்களும் பரிசுத்தராய் இருக்கிறபடி எழுதியிருக்கிறது அப்படின்னு. அப்ப அந்த வசனம் எங்க எழுதப்பட்டிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கலாம். கர்த்தராய நான், அப்போ கர்த்தராய நான்
பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. அப்போ அவர் சொல்றாரு, கர்த்தராகிய நான் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருக்கிறேன், அதே போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று அவரே சொல்லியிருக்காரு. அப்போ அவர் சொன்னார்னா கண்டிப்பா, ஏன்னா அவருடைய பிள்ளைகள் நம்பலாம், அவர் சொன்னார்னா அதை நம்ம கண்டிப்பா நிறைவேற்ற முடியும், அதற்கு உதவி செய்வார். அதே வசனத்தில் வாசிக்கிறேன், நீங்கள் என்னுடையவர்களா இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். அப்போ உங்களையும் என்னையும் அவருடைய பிள்ளையாய், தமக்குரிய பிள்ளையாய் மாற்றி பிரித்தெடுத்திருக்காரு பாருங்க. எத்தனையோ கோடி பேர் இருக்கிற ஜனத்தின் மத்தியில உங்களையும் என்னையும் பரிசுத்த வாழ்வுக்காக அழைத்து பிரித்து வைத்திருக்கிறார். அப்ப இன்னைக்கு நம்ம எல்லாவற்றிலும் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தத்துக்கு என்று நாம் நடக்க ஒப்பு கொடுப்போம். அவர் தாமே உங்களோடு கூட என்னோடு கூட பேசுவாராக. இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபேசியர் 1:4 தான் வாசிப்போம்னு நினைக்கிறேன். உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்டு, அப்போ உலகம் உருவாருக்கு முன்னாடியே நம்மளை தெரிந்து கொண்டிருக்கார். உங்களையும் என்னையும் உலகத்துக்கு முன்னாடி, உலகம் உருவாருக்கு முன்னாடி, உலகம் தோன்றதுக்கு முன்பதாகவே உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டான்னு சொல்லி எபேசியர் 1:4 வாசிக்கிறோம். அதே போல எரேமியா 1:5 நம்ம வாசிக்க முடியும். நான் உங்களை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே, அதாவது நம்ம தாயின் வயிற்றில கர்ப்பத்தில் உருவாகும் முன்னமே நம்மளை பெயர் சொல்லி அழைச்சிருக்காருங்க. எல்லாவற்றிலும் அந்த நாட்களிலேயே நம்மளை தெரிந்தெடுத்து இன்னைக்கு வரை நம்மளை நடத்திருக்காருன்னா இனிமேலும் நடத்த போதுமானவராக இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில சொல்ல முடியும், நான் பிறந்தது முதல் இதுவரை இந்த நாட்கள் வரை அவர் நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறபடினால் நம்ம வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுத்தா இன்னும் அதிகமாய் பரிசுத்தமுள்ளவர்களாக நம்ம மாறும்போது, அவர் சித்தத்தை செய்கிறவர்களாகி நம்ம மாறும்போது, அவருடைய திட்டத்துக்கு நம்ம ஒத்துழைக்கும் போது, அவருடைய எவன்லி பிளான், அதாவது பரலோக திட்டத்துக்கு நம்ம விட்டு கொடுக்கும்போது, நம்மளை குறித்து அவர் வைக்கிறதான திட்டங்கள் ஒன்றும் தடைபடாதபடிக்கு நேர்த்தியாய் அவர் நடத்த முடியும். இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? நான் கண்டிப்பா ஒப்பு கொடுப்பேங்க. எல்லாவற்றிலும் ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை பரிசுத்தத்துக்கு குலைச்சலாக காணப்படுகிறதான எல்லா காரியத்திலிருந்து என்னை விலக்கி நீங்க மாற்றுங்கன்னு நம்ம சொல்லும் போது தான் அது நிறைவேறும். நம்ம வாயின் வார்த்தையில நம்ம சொல்லிட்டு போக முடியாது. எல்லாவற்றிலும் அவர் சமூகத்துல போய் அமர்ந்திருந்து எல்லாவற்றையும் நம்ம கேட்க கத்துக்கணும். ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, ஏதாவது பரிசுத்தத்துக்கு குலைச்சலாக ஏதாவது காரியம் இருக்குமானா அதெல்லாம் எங்களுக்கு விலைக்கு போட்டுருங்க. நாங்கள் பரிசுத்தமா வாழணும், பாவம் செய்யக்கூடாது, நீதி செய்கிறவர்களா மாறணும். எங்களுடைய நடைகள், உடைகள், பாவனைகள், சிந்தனைகள், செயல்கள் எல்லாவற்றிலும் உண்மை பிரதிபலிக்கிற பிள்ளையாய் மாறி நாங்கள் உண்மை போல பரிசுத்தராய் மாறும்படி தான் எங்களை அழைச்சிருக்கீங்க. ஏன்னா நீங்க சொல்றீங்க, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்க என்ன தெரிந்து கொள்ள நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொல்லி. அப்ப தெரிந்து கொண்டதான உங்களுடைய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்கன்னு நம்ம கேட்கும் போது ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அறியாததும் எட்டாததும் பெரிய காரியங்களை கற்றுக் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். மீண்டுமாய் கர்த்தருக்கு சித்தமானால், அவருடைய வருகை தாமதிக்குமானால் அடுத்த வாரத்தில் உங்களை சந்திக்கிறோம். God bless you. Praise the Lord.